ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் ஜெப்னா சமையலில் இன்றைக்கி மட்டன் கறி காய்ச்சி காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ஆட்டிறைச்சி 1 கிலோ ஆட்டிறைச்சி, அதுக்கு பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன். மற்றது உள்ளி ஒரு 8 உள்ளி உரித்து வெட்டி வச்சிருக்கிறேன். மற்றது பச்சை மிளகாய் 5 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கிறேன். மற்றது கருவேப்பிலையும் இந்த கருவேப்பிலை வச்சுக்கிறேன். மற்றது தேங்காய் பால், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், சிறிதளவு எண்ணெய், மற்றது தாளிக்கிற சின்ன சீரகம், பெரிய சீரகம், கடுகு எல்லாம் போட்டு தாளித்து போட்டு தான் இதை செய்ய போகிறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு சட்டியை அடுப்பில் சுட வச்சுட்டேன். சட்டியை அதுக்கு சிறிதளவு எண்ணெய் ஊற்ற போகிறேன். ஒரு 3 தேக்கரண்டி அளவு எண்ணெய் விட வேணும். 3 தேக்கரண்டி அளவு எண்ணெய் விட வேணும். விட்டுட்டு பிறகு அதுக்கு நம்ம தாளிக்கிற பொருட்களை போட வேணும். கடுகு, பெரிய சீரகம், மற்றது சின்ன சீரகம், ரெண்டு 3 ஏலக்காயும் போட்டு விட்டா வாசம். கருவேப்பிலையும் போட்டுட்டு தாளிச்சு வர வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை போடுவோம். உள்ளியையும் வெட்டி வச்சிருக்கிற உள்ளியையும் அதுக்குள்ளே போட்டுட்டு பச்சை மிளகாயும் கொண்டா அதுக்குள்ளே போட வேணும். தாளிக்க இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா ப்ரௌனாக வரணும். இப்போ எந்த ஒட்டி இருக்குன்னா கொஞ்சம் ப்ரௌனாக வரணும். இந்த நேரத்தில் கொஞ்சம் உப்பு போட்டோம்னா பெரிய வெங்காயம் அவிஞ்சு கொண்டு வரும். கொஞ்சம் உப்பு இப்போ போட்டுட்டு பிறகு பார்த்து நாங்கள் போடலாம். இப்போ கொஞ்சம் வெங்காயம் ப்ரௌனாக வந்துருக்கேன். இந்த நேரத்தில் உள்ளியும் இஞ்சியும் குத்தி வச்சிருக்கிறேன். அதையும் இதுக்கெல்லாம் போடுவோம். போட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் சரி வந்துடும். கவனம் வந்துடும். ஓகே வியூவர்ஸ், இப்போ ஓரளவு ப்ரௌனாக வந்துட்டுது வெங்காயம். இனி நாங்கள் இறைச்சியை போட கணக்காக இருக்கும். நான் இந்த மட்டன் பிரட்டலாக செய்ய போகிறேன். வரட்டலாம் ஏனெண்டா குழம்பா செய்யலை. குழம்பு வரட்டலாக செய்ய போகிறேன். அப்போ கொஞ்சம் தண்ணி தான் விடுவேன். செய்ய போகிறேன். இப்போ பாருங்க, இந்த மட்டனை இதுக்குள்ள போடுறேன். உடனே அதில் உப்பும் மஞ்சளும் மிளகு தூளும் போட்டு அவிய விட வேணும். உப்பு பாருங்கோ, இதுக்கு நான் இப்போ இந்த கரண்டியால் 2 கரண்டி போடுறேன். பிறகு 10 பார்த்து போடலாம். ஆனால் கூடினா ஒன்று செய்யலாம் தானே. அப்போ இப்போ 2 கரண்டி போட்டுட்டு மஞ்சள் தூளும் இதால் ஒரு 2 கரண்டி, இந்த சின்ன கரண்டியால் 2 கரண்டி போடணும். ஏனெண்டா இந்த ஆட்டிறைச்சியில் கொஞ்சம் ஒரு மனம் கொண்டு வர மேலோ அது இப்படி மஞ்சளும் போட்டு மிளகு தூளும் போட்டேன். மிளகு தூளும் இது சின்ன சீரகமும் தூளாக்கி வச்சுக்கிறேன்.
அதுவும் இந்த 2 கரண்டி இந்த சின்ன கரண்டியால் 2 கரண்டி போட்டு அவிய விட வேணும். விட்டால் அந்த ஆட்டில் இருக்கிற மணங்கள் எல்லாம் இடாமல் போகும். இந்த இப்படி போட்டுட்டு அவிய விட்டா. இப்போ நாங்கள் இப்படி வச்சு தான் திருப்பி போட்டு மூடி விடுவோம். மூடி விட அவிஞ்சு வரத்தான் நான் பிறகு மிளகாய் தூள்கள் போடுவேன். இந்த டைமில் நாங்கள் இதை திறந்து கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு வந்துட்டு தானே இப்போ மிளகாய் தூளை இனி போடலாம். மிளகாய் தூள் நான் இந்த கரண்டியால் போடுவோம். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் உரைப்பு கூட பாதிக்கிறபடியாக போடுறோம். அவையே தங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி உரைப்பை போடலாம். நான் இதால் 3 கரண்டியும் அதை விட இன்னும் கொஞ்சம் இந்த கூடவும் போடுறேன். ஏன்னா நாங்கள் கூட பாதிக்கிறது அதனால் பேக்கில் போட்டு கணக்க தண்ணி விட்டால் நிறைய தண்ணியை வந்துடுமாட்டு நான் இந்த இறைச்சி கழுவின இதுலேயே இருக்கிற தண்ணியிலேயே வச்சு அவிக்கிறேன். இனி பிறகு தேங்காய் பாலோட ஒரு கொஞ்சம் தண்ணி விடுவேன். ஏன்னாண்டா பிரட்டலாக செய்ய போகிறேன். அதால் இப்போ குழம்பண்டா கொஞ்சம் தண்ணி விடலாம். பாருங்க வியூவர்ஸ், என்னென்னா இப்போ அவிஞ்சு கொண்டு வருது. மிளகாய்த்தூள் போட்டு அந்த மிளகாய்த்தூள் அந்த மனம் எல்லாம் கொஞ்சம் அவிச்சுட்டு வர அவிஞ்சுட்டு வர நான் தக்காளி பழமும் போடலாம். ஆனால் நான் தக்காளி பழம் போடையில தக்காளி சோஸ் விட போகிறேன். என்னென்னா தக்காளி சோஸ் விட்டால் இப்போவும் கறி கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் தக்காளி சோஸ் கொஞ்சம் விடுவேன். அதையும் போட்டு இனி தேங்காய் பாலையும் விடுவோம். பிரட்டலா செய்கிறதுக்கு கட்டாயம் நல்லா தேங்காய் பால் விட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. அது தேங்காய் பால் சில பேர் கரைக்கவே இல்லை கூடாதுன்ட்டு. ஆனால் தேங்காய் பால் நல்ல கொலஸ்ட்ரால்லாம் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ அதனால் பிரச்சனை இல்லை. பாக்கி சுவையாகவும் இருந்தால் தான் நல்லா சாப்பிடுவேன். பாருங்க விவர்ஸ், நான் தண்ணியே விட இல்லை. அந்த இறைச்சியில் இருந்த தண்ணியும் அந்த இது தேங்காய் பாலும் தான் இந்த இதில் நிற்க. அதனால் நான் கொஞ்சம் தண்ணி விடுவோம்ன்ட்டு தான் இங்கே பாருங்கள் கப்புக்குள்ளே கொண்டு வந்தேன். அந்த கப்புக்குள்ளே இதுக்கு தண்ணி, ஆனால் தண்ணி விட இல்லை. இதே காணும், இதே அவிஞ்சு அப்படியே இருந்து சரி. பிறகு நான் கடைசியாக அவிஞ்சு வேற கடைசியில் விரட்டில் வந்த பிறகு நான் ஒரு இது வச்சிருக்கிறேன். என்னென்னா பெருஞ்சீரகம் இதுக்குள்ள இந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறேன். பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, ஏலக்காய், கருவா, அன்னாசிப்பூ, கணக்கு வாசனை திரவியங்கள்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கிறேன். இது கடைசியில் இந்த கருகி போட்டு இறக்கிக்க கறியும் நல்ல வாசனை இருக்கும். கருவேப்பிலையும் கடைசியாக ஒரு தான் போட வேணும். இப்போ நாங்கள் மூடி வைப்போம். இப்போ இதை ஒரு கிளறி போட்டு மூடி வைப்போம். கொஞ்சம் கட்டி கொண்டு வருது கறி.
இல்லை. ஆனால் இந்த இறைச்சியில் இருந்த தண்ணியும் இந்த தேங்காய்பாலில் இருந்த தண்ணி தன்மையும் தான் இந்த அளவுக்கு இப்படியே வத்தியாக போகும். விடுவான் திரும்ப முடியும். பாருங்க வியூவர்ஸ், இந்த கட்டத்தில் நாங்கள் ரெண்டு பாருங்க எல்லாம் பறந்து வந்துடுது. நல்ல தண்ணி வத்தி என்று போகுது. இந்த நேரம் நாங்கள் கருவேப்பிலையும் கொஞ்சம் அடிச்சு போட்டால் நாங்கள் வாசனை இருக்கும். கருவேப்பிலையை போட்டுட்டு அதே நேரம் இந்த வாசல் பவுடர் விட்டுட்டாங்க. அதில் ஒரு 2 தடவை போட்டு வேலை போட்டுட்டு கறியை பிரட்டி விட்டா நல்ல வாசனை இருக்கும். ஊரில் எல்லாம் செய்யல இந்த பவுடர் உடனே எல்லாம் பிடிச்சுதான் போடுறது. வாசத்துக்கு தெரிஞ்சுடுவாங்க, கருவேப்பிலை தெரிஞ்சுடுவாங்க. இது நான் எடுத்து கிரைண்டரில் அரைச்சி வச்சுருந்தேன். அதை இப்போ ஒரு வச்சு தந்தால் கேட்கலன்னு போடுவேன். அந்த கனவாக வச்சு போடலாம், கனவாய்க்கு போடலாம். எல்லாரும் நல்ல வளர்க்கலாம் வருது. நம்ம கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கட்டி கொண்டு வந்தால் சரி. கொஞ்சம் தேசிக்க புளி, ஒரு கொஞ்சம் பாருங்க கணக்கில் ஒரு கொஞ்சம் தேசிக்க புளி விட்டு விட்டால் அது சேர்ந்து ஒரு தண்ணியெல்லாம் நல்லா வச்சு என்ன போகுது. பாருங்க வியூவர்ஸ், நல்லா கறி வத்திட்டு எரிவிட்டால் அதுக்கு அந்த நட்டுக்கு நல்லா வத்தி. ஓகே வியூவர்ஸ், யாழ்ப்பாண முறைப்படி செய்த ஆட்டிறைச்சி கறி ரெடி. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோ,